யாழ்ப்பாணத்துல முதல் முறையா டிக்கெட் தந்தா ஐஸ்கிரீம் பானிபூரி ரோஸ் மில்க் குடிக்க போலாமா மிஸ்டர் பீன் கஃபே. நான் கப்பல்ல போறோமா ஏகடாக்கு எனக்கு வார்த்தையில வர்ணிக்க முடியலும். ஏண்டா இதை கடைசியா குடிச்ச நான் யாழ்ப்பாணத்துல இனிவில்ல மெக்லோட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஜூஸ் கடை இருக்கு. சிக்கன் ரோல் வந்து 80 ரூபா மட்டும்தான். இந்த கேக் வந்து 250 ரூபா மட்டும்தான். சாக்லேட் காஃபி வந்து சூடாயும் இருக்கு குளிராயும் இருக்கு. எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பர்த்டே பார்ட்டி செய்றீங்கன்னா உங்களுக்கு தொகையா கூடி நீங்கள் இங்க பெற்றுக்கொள்ளலாம். ஹாய் செல்லகுடீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்தாங்கடா, இன்றைக்கு நாங்கள் ஒரு ஜூஸ் கடைக்கு தான் வந்தாங்க. இந்த ஜூஸ் கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் இனிவில்ல மெக்லோட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஜூஸ் கடை இருக்கு. இந்த ஜூஸ் கடையின பேர் என்னென்னா மிஸ்டர் பீன் கஃபே. இந்த மிஸ்டர் பீன் கஃபேயில் என்ன மாதிரி ஜூஸ்கள் இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குது, உண்மையாகவே கொடுக்குற காசுக்கு பிரியோசனமாக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கான்றது தான் வீடியோவோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த மிஸ்டர் பீன் கஃபேயில் என்னென்ன ஆர்டர் பண்ணினாங்கன்னா யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக ஜிகிர் தந்தா மசாலா சாய், மற்றது பானிபூரியில் வந்து நீங்கள் மசாலா பானிபூரி ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்படி எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. வாங்க வந்து ஐஸ்கிரீம் பானிபூரி. நல்லது, ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது எனக்கு உண்மையாகவே. அதை தாண்டி வந்து லியோ படத்தில் இந்த டேஸ்ட் தான் எனக்கு நடனம். அது லியோ படத்தில் வந்து சாக்லேட் காஃபி கேட்டிருப்பார். மற்றது ரோஸ் மில்க் கேக், மற்றது சிக்கன் ரோல். இந்த சிக்கன் ரோல் வந்து 80 ரூபா மட்டும்தான். இந்த காலத்தில் மரக்கறி ரோலே 80 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சிக்கன் ரோல் 80 ரூபா. மற்றது ரோஸ் மில்க் கேக், திருப்பியும் சொல்கிறேன், மில்க் கேக் வந்து 250 ரூபா மட்டும்தான். மற்றது வாங்கின மசாலா சாய் வந்து 150 150 ரூபா. 150 ரூபாய்க்கு மசாலா சாய் கொடுக்குறாங்க. மசாலா சாய் கொடுக்குறாங்க. அதை தாண்டி பானிபூரி தான் நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பானிபூரியில் வந்து ஐஸ்கிரீம் பானிபூரி தானே. அப்போ நாங்கள் இந்த காட்டுங்க சாக்லேட் பானிபூரியும் மற்றது வெனிலா பானிபூரியும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். முதல் வந்து நான் வெனிலா ட்ரை பண்ணினேன். இப்போ சாக்லேட் ட்ரை பண்ண போகிறேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு பாய், எனக்கு ஒரு பாய். இதுவுமே நான் புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வளமையாக வந்து மசாலா பானிபூரி ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கு வந்து ஐஸ்கிரீமில் பானிபூரி வந்து எல்லாமே இங்கே புதுசாக தான் கிடக்கு. இந்த என்னன்னு சொல்கிறேன், படத்தில் ஒரு கட்டங்கள் வர மாதிரி தான் இவங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இந்த ரோஸ் மில்க் குடிக்க போகலாமா அவங்க கேட்பாங்க, தெரியும் தானே. விஜயை பார்த்து ஒரு படத்தில் கேட்பாங்க, அது என்ன படம்ன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது ஜிகிர் தந்தா ஆதவன் படத்தில் வடிவேல், நான் கப்பலில் போகிறோமா ஏகடாக்கு ஜிகிர் தண்டா அடித்து போட்டு கப்பலில் தான் போவார், கப்பலில் போகிறோமா ஏகடாக்குன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு வித்தியாசமான மற்றது இருந்தா மசாலா சாய், மற்றது சாக்லேட் காஃபி. இப்போ படம் லியோ படம் சாக்லேட் காஃபி, அப்படி எல்லாமே அந்த படத்தில் வர மாதிரியே எல்லா ஜூஸ் ஐட்டங்களுக்கு பேரும் வச்சு கிடக்கு. உண்மையாகவே இந்த பேர் தான் படத்தில் யூஸ் பண்ணுறாங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, அப்போ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வாங்க ரோல்ஸே ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா கொஞ்சம் லேட் ஆகிட்டு சரியா பாசி உண்மையா, அதான் நான் உடனே ரோல்ஸுக்கு போகிறேன். ரோல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த கேமராக்காரன் தான் பாவம். சோஸில் தொட்டு சாப்பிடேக்கிறான். இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு தாங்களாக்கா, சும்மா சொல்லல. சிக்கன் ரோல்ஸ் 80 ரூபாய்க்கு
இது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையா, இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கோ ரோல்ஸ் வேணுமெண்டா கூடி இவங்கள்ட்ட நீங்கள் தொகையாக கூடி பெற்றுக்கொள்ளலாம். கீழே வந்து நான் அவங்களோட நம்பர் போட்டு விடுறேன். உங்களுக்கு தொகையாக ரோல்ஸ் வேணுமெண்டா அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கான ரோல்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. நான் எதிர்பார்த்தது கூட நல்லா இருக்கு. நான் எதேச்சியா இந்த பக்கத்தில் இந்த ரோட்டால போய் கொண்டு இருந்தேன்னா போக வாங்கின போட் தான் என்ன இருந்தது. மிஸ்டர் பீனை ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்காது. அவன் அந்த புண்ணக சிரிப்பு தான் அந்த போட்லேயே இருக்கு. அந்த சிரிப்பு தான் என்ன இங்கே வேற வச்சது. அப்படி எல்லாமே டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க. அந்த பின்னுக்கு காட்டுங்க, அவங்க அந்த படத்தை பாருங்க. இந்த உருவத்தில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கவும் ஒரு பெஸ்ட்டாக கிடக்கும். மற்றது பக்கத்தில் நீங்கள் வேட்டைக்காரன் படத்தில் விஜய் வந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் கொண்டு உண்மையாக நல்லா இருக்குது. அப்படி வித்தியாசமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டாக அவங்க நான் டிக்கெட் தந்தா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமோ தெரியா. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக இவங்க இதை கொடுக்குறாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்ப்போம். என்னென்ன சொல்றேன்னு தெரியல. உண்மையா இந்த ஜிகிர் தண்டான டேஸ்ட்டை, இந்த ஜிகிர் தண்டான அனுபவத்தை என்னென்னு சொல்றேன்னு தெரியல. கட்டாயம் நீங்க இங்க இனிவிலுக்கோ மெடதனாமடமோ இல்லை இந்தியாவில் பக்கம், அதாவது கேகேஎஸ் ரோட் பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த கடைக்கு ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது இந்த ஜிகிர் தண்டான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வார்த்தையில் வர்ணிக்க முடியலை. உண்மையை சொல்லணும்னா டேஸ்ட் அப்படி இருக்குது. என்ன ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக கிடக்கு. இவ்வளோ காலம் ட்ரை பண்ணால் வித்தியாசமான டேஸ்ட்டாக கிடக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இருந்தன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து வாங்கின மசாலா சாயை நான் குடிக்க போகிறேன். ஒரு சின்ன ஒரு சட்டியில் வந்துருந்தாங்க. பார்ப்போம். கொஞ்சம் மாறி போட்டுது. என் அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணி போட்டு குடிக்க கொஞ்சம் மாறிட்டு. என்னன்னு சொல்கிறேன், ஒரு நைட் டைம் வந்து படியெல்லாம் பண்ணா குடிச்சு ஒரு ரோல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் பண்ணே சொல்லுவேன். டீ லவர் யாராவது இருந்தா, என்ன டீ தானே கூட பேர் குடிக்கிறீங்க, டீ லவர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு இடமா இது கட்டாயம் இருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல சுட குடிப்பீங்களா, இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சூடு தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அது எந்த புல தான் சூடு குறைவாக குடித்தது இந்த புல தான். கொஸ்டாவே அதை தான் குடிச்சிருக்கணும். ஆனால் வாங்கினாங்க பானிபூரி தானே என்ன திருப்பி சாப்பிடணும் போல இருக்கு. 5 பானிபூரி எடுத்திருந்தோம். இதில் வந்து இருந்தா 3வது பானிபூரி போகுது. இன்னைக்கு கேமரா காரனுக்கு இல்லை பாவம். மற்றது சாக்லேட் காஃபி பாப்போம். டான்ஸ் மாஸ்டர் சொன்னதுக்கு ஏற்ப இந்த சாக்லேட் காஃபி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அன்னைய நான் கேட்டேன் சாக்லேட் காஃபி ஒன்று ஆர்டர் கொடுங்கன்னு சொல்ல, அண்ணா சொன்னார் கொஞ்சம் சூடாக வேணுமா இல்லை குளிராக வேணுமான்னு கேட்டேன். சாக்லேட் காஃபி வந்து சூடாயும் இருக்குது குளிராயும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ, சில ஆக்கள் சூடாக ட்ரை பண்ணி பார்க்க ஆசைப்படுவீங்க, சில ஆக்கள் குளிராக குடிக்க ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி குடிக்கணுமோ அந்த மாதிரி வந்து இங்கே குடிக்கலாம். நான் வந்து எனக்கு சூடு ஒத்து வராது. அதை தாண்டி நாங்கள் இன்றைக்கி
டீ எடுத்துறாங்களானே, மசாலா சாய் எடுத்துறாங்களானே. அதனால் நான் இன்றைக்கி இதை கூலாக ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணினேன். உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பானிபூரி ட்ரை பண்ணிட்டோம், மசாலா சாய் ட்ரை பண்ணிட்டோம், சிக்கன் ரோல் ட்ரை பண்ணிட்டோம். மற்றது ஸ்பெஷலாக யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக ஜிகிர்தண்டா ட்ரை பண்ணிட்டோம். 250 ரூபாய்க்கு என்னென்று கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த ரோஸ் மில்க் ஷேக் 250 ரூபாய்க்கு இது வெத்தா இல்லையான்னு குடிப்போம். ஏன்டா இதை கடைசியாக குடிக்கிறான், ஏன் இதை கடைசியாக குடிக்கிறான்றதுதான் எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் மிச்சது ஒன்றையும் பற்றி அவ்வளோத்துக்குன்னு சொல்லல. ஆனால் இதுன்ற ஒரு வாய் தான் குடிச்சேன்னா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. 250 ரூபாய்க்கு இது உண்மையாகவே பெட்டு தான். நீங்கள் என்னன்னு சொல்கிறது, இந்த ஜூஸுக்கு ஒரு 400 ரூபாயே கொடுக்கலாம் உங்கள்கிட்ட ரோஸ் மில்க்குக்கு. அவ்வளவு டேஸ்ட். 250 ரூபாய்க்கு பெட்டு தான். நீங்கள் என்ன நம்பி, அதாவது உங்கள் யூடியூப் சேனலை நம்பி நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட்டாக எது பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரோஸ் மில்க், மற்றது இந்த ஜிகிர்தண்டா நான் முதல் சொன்ன மாதிரி தான் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்றதை எனக்கு சொல்லவே முடியலை. நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த டீ, நீங்கள் ஏதாவது டீ லவராக இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள்கிட்ட மசாலா சாயை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தான் எனக்கு கொடுக்குது. மற்றது இந்த பானிபூரி நான் சொல்ல தேவையில்லை அது எப்படி டேஸ்ட்டுன்னு. பாவம் கேமராமேனுக்கு இதை ரெண்டையும் கொடுப்பேன். நானே இப்போ கையில் எடுத்துகிட்டு திருப்பி வைக்கிறேன். பாவம் தானே அவனும். அவ்வளோ டேஸ்ட். மற்றது சிக்கன் ரோல் வந்து எங்களை நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் தொகையாக. அதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தொகையாக கூடி நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். மற்றது நார்மலாகவே இது டேஸ்ட்டு தானே, இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே பெஸ்ட்டு. இங்கே விலையும் குறைவு, வித்தியாசமான பொருட்களும் இங்கே கொடுக்குறாங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒருக்கா வந்துட்டீங்கன்னா இங்கே நீங்கள் தொடர்ந்து வருவீங்க. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எங்கே யூடியூப்புக்கு ஃபுல் சப்போர்ட் ஒன்று தாங்க. தொடர்ந்து தந்தோன்னு தான் இருக்கிறீங்க. இன்னும் மென்மேலும் தொடர்ந்து தாங்க. வித்தியாசமான வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்காக போட ரெடியாக இருக்கிறோம். டிக்டாக்ல இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் துவா. ஓகே, பாய்.